இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாறும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். ஆமென், ஆமென், ஆமென். வாசிப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது ஒரு பெரிய செழிப்பை காட்டுகிறது. ஆமா, மிகப்பெரிய செழிப்பு. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த செழிப்பும் இந்த ஆசீர்வாதமும் எப்பொழுது கிடைக்கும்? அங்க மேல அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்றால் எப்பொழுது? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள புள்ளிக்கும் கமாவுக்கும் கூட அர்த்தம் உண்டு. இங்க எங்கெல்லாம் அப்பொழுது, எப்பொழுது, இப்பொழுதுன்னு இருந்தா அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த அப்பொழுதெல்லாம் விட்டுருவோம். சத்தியத்தின் முக்கியமான பாகம் இந்த அப்பொழுது. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் எப்பொழுது, உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் எப்பொழுது. அதுக்கு பதில் அப்பொழுது. அந்த அப்பொழுதுதான் எப்பொழுது. வாசிங்க, மேல உள்ள 9வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நம்ம எல்லாருக்கும் ஆசைதான், நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பணும், நம்முடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடணும், செழிப்பும் ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பது நம்ம எல்லாருடைய வாஞ்சை தான், சந்தோஷம். ஆனால் அப்பொழுது என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் மேலேயே கொடுத்துருக்காரு 9வது வசனத்தில். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எப்போவுமே அவர் அப்படிதான். அதனால தான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், இதை நீங்கள் பழைய ஏற்பாடுன்னு சொன்னால் அது புதிய ஏற்பாடு. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் தான் உங்கள் பொருளாலும் எல்லா விளைவாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கேட்கவே மாட்டாருன்னு. புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்காரு, கொடுங்கள் கமாவை போட்டு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. நான் திரும்ப சொல்கிறேன், உடனே இந்த காசு பணம் காணிக்கை இங்கே வந்துடாதீங்க, அது 2வது தான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல கொடுங்க. அவர் உங்கள்ட்ட காசு பணத்தெல்லாம் கேட்கல, அது 2ஆம் பட்சம், அது தேவை. ஆனால் அது 2ஆம் பட்சம். முதலாவது என்னது? அந்த முதல் பலன் என்னது? அதைத்தான் கர்த்தர் எப்பொழுதுமே அந்த அப்பொழுதுல வச்சிருவார். அந்த முதல் பலனை நீ எனக்கு கொடு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிம்பார். ஸோ இந்த அப்பொழுதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமாக எவ்வளோ பார்க்க முடியுமோ நம்ம பார்ப்போம். முதலாவது அப்பொழுது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா அப்பொழுது நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு முதல் அப்பொழுது. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் கடனை மாற்றுங்க, என் வியாதியை போக்குங்க, எனக்கு ஒரு செழிப்பை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று நம்ம ஜெபிக்கலாம், சந்தோஷம். ஆனா வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்ப இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நான் ஜெபிப்பது நல்லது, அதே நேரத்தில் வேத வசனத்தை காது கொடுத்து கேட்கணும், அதை இருதயத்தில் பதிய வைக்கணும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடும். அந்த அப்பொழுது அவ்வளவு முக்கியம். அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், ஆனா எனக்கு செழிப்பு வேணும், ஆசீர்வாதம் வேணும், கிடைக்காது. ஆமா, புதிய ஏற்பாட்டில் நிறைய அப்பொழுது இருக்கு. அப்ப நீங்க கர்த்தருடைய வேதத்துக்கு உங்க செவியை அடைக்காதபடி, செவி திணவு உள்ளவர்கள் ஆகாதபடி கர்த்தருடைய வேதத்துக்கு உங்க செவியை, உங்க இருதயத்தை நீங்க திறந்து கொடுத்தா அப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல அந்த 9:11 வாசிங்க.
உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. இரண்டாவது, அப்பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அது மட்டும் அல்ல, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, யாருக்கு செழிப்பை கொடுக்க விரும்புகிறாரோ, அப்படி தூக்கி லட்டு மாதிரி கொடுத்துட மாட்டார். ஒரு சின்ன சிட்சையை அனுமதிப்பார். சிட்சையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா கர்த்தர் ஒரு சிட்சையை கொடுத்துட்டாருன்னா சந்தோஷப்பட்டுறணும். அந்த இடத்துல புலம்புன்னு புலம்பி, ஐயோ எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடுன்னு புலம்பவே கூடாது. ஒரு சிட்சை உங்களுக்கு வருதுன்னா பின்னாலேயே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமா, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்ப ஆசீர்வாதம் வருவது பின்னே, சிட்சை வருவது முன்னே. அப்ப சிட்சை வந்துட்டு அப்படின்னா அடுத்தது ஆசீர்வாதம் கட்டாயமா என்ன செய்யும்? கிடைக்கும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அடுத்த அப்பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். உங்கள் களஞ்சியம் பூரணமாக நிரம்ப வேண்டும் என்றால் தசமபாகம் என்பது ரொம்ப முக்கியம். இதை பல தடவை நான் பேசிட்டேன், அதனால இன்னைக்கு நான் பேசலை. ஸோ தசமபாகத்தில் நம்ம உண்மையாக இருக்கணும். அது அடுத்த அப்பொழுது. நான் தசமபாகத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது அப்பொழுது என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இந்த தசமபாகத்தை குறித்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-10 நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஆமா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நம்முடைய ஆசீர்வாதத்தின் குறைச்சல் ஆரம்பமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்கும். தசமபாகத்தில் உண்மை இல்லாமல் போவதுனால. இப்போ நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஒரு 1000 ரூபா தசமபாகம் கொடுக்குறவரை கொடுப்பாங்க, 5000 ரூபா தசமபாகம் கொடுக்குறவரை கொடுப்பாங்க. 50,000 ரூபா தசமபாகம் கொடுக்கணும்னா அங்கே தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. 1000 ரூபா தசமபாகம் கொடுக்குறவரை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், 5000 ரூபா தசமபாகம் கொடுக்குறவரை நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன். 50,000 ரூபா தசமபாகம் கொடுக்கும்போது தான், அப்பா இவ்வளவு கொடுக்கறதுக்கு இதுக்கு நம்ம ஒரு நகையை வாங்கி போட்டுடலாமே, நம்ம அதை வாங்கி போட்டுடலாமே, இவ்வளவா கொடுக்கணும். அங்கதான் மனிதன் தேவனை வஞ்சிக்க ஆரம்பிப்பான். 50,000 ரூபாய் தசமபாகம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டார் அப்படின்னா, 10,000 ரூபாய் வருமானம் என்றால் 1000 ரூபாய் தசமபாகம் கொடுக்கிறாய். 5000 ரூபாய் தசமபாகம் கொடுப்பது என்பது 50,000 வருமானத்திலே கொடுக்கிறாய். அப்படி என்றால் தேவன் உங்களுக்கு 5 லட்சம் வருமானம் கொடுக்கும் பொழுது நீங்கள் 50,000 கொடுக்க தயங்காதபடி, தேவன் கொடுத்ததை அவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். வாக்கு மாறாதவர். ஆமா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படுது. வெறும் பணத்துக்காக சொல்லலைங்க, உங்க ஆசீர்வாதத்துக்காக. நம்முடைய ஆசீர்வாதத்தின் குறைச்சலே இந்த தசமபாகத்துல தான் தொடங்குது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஏற்பாடு கிடையாது, இது புதிய ஏற்பாடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. கொடுங்கள், கமா போட்டாருங்க. ஆமா, கொஞ்சம் நிப்பாட்டுற, ஸ்லோ பண்றார். கொடுக்கியா அப்படின்னு பார்ப்பார். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இந்த அப்பொழுது ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் இந்த அப்பொழுது வருதோ பெரிய பிளெஸ்ஸிங் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய செழிப்பு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த அப்பொழுதுக்கு பிறகு இருக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். மறந்துடக்கூடாது. 1000 ரூபா தசமபாகம் கொடுக்கும்போது 10,000 ரூபா சம்பளம் கட்டாயம் வரும், வருமானம். 10,000 ரூபா தசமபாகம் கொடுக்கும்போது 1 லட்ச ரூபா வருமானம் கட்டாயம் வரும். 50,000 தசமபாகம் கொடுக்கும்போது 5 லட்சம் கட்டாயம் வரும்.
அங்கிருந்து நம்ம குறைச்சி திரும்ப 5000த்துல வந்து நிற்கும் போது என்ன நடக்கும்? இந்த வசனம் அப்படியே நடக்கும். வசனம் மாறாது. கர்த்தருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தையும் மாறாது. அவர் நினைச்சதை செய்யாம திரும்பாது. அப்ப இந்த வசனம் மாறவே மாறாது. எழுதி வச்சுக்கோங்க. நமக்கு தக்க நம்ம வசனத்தை திருப்பக்கூடாது. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க நொல்லி கொடுத்தா ஆண்டவர் நொல்லித்தான் தருவார். நீங்க அள்ளி கொடுத்தா கர்த்தர் அள்ளி அள்ளி கொடுப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அவருடைய குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் வேற கர்த்தர், புதிய ஏற்பாட்டில் வேற கர்த்தர்லாம் சொல்லிட்டு தெரியப்படாது. ஆமா, பழைய ஏற்பாட்டில் இருந்த அதே கர்த்தர் தான் இன்னைக்கும் இருக்காரு. ஆமா, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தை மாறாதது. அப்ப நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால், இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து போன ரகசியமே இந்த தசமபாகம் தான். ஆமா, தசமபாகத்தை ஸ்டாப் பண்ண உடனே தான் ஆசீர்வாத குறைவு வரும். இன்னொன்னு, நீங்க தசமபாகத்தை கொடுக்கும்போது சத்துரு உங்களை சோதிக்கவும் வருவான். அதை உடனே விதண்டாவாதமா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நீங்க தசமபாகம் கொடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கிக்கிட்டே இருக்கும்போது சத்துரு உள்ள வருவான். உள்ள வரும் பொழுது நீங்க அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. வேலியை விளக்காம பிசாசு உள்ள வர முடியாது. ஆமா, அங்க நீங்க அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க நல்லா உண்மையா இருக்கிறீங்க, கரெக்டா கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாரு. இதைத்தான் பிசாசு தடுக்கிறதுக்கு உள்ள வருவான், நம்மளை குழப்புவான். இதுக்கு உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிடலாமே, இதுக்கு அந்த காரியத்தை செஞ்சிடலாமே, இந்த காரியத்தை செஞ்சிடலாமே, அப்படியா இப்படியான்னு தசம பாகத்துல கைய வைக்க அவன் உங்களை தூண்டுவான். ஏவாளை பழத்தை சாப்பிட வச்ச பிசாசு அவன், மறந்துடாதீங்க. சாப்பிடாதேன்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தர் பேச்ச கேட்கவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தசம பாகம் கொடு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றா இழந்து உங்க மடியில நான் போடுறேங்காரு. ஆனா நமக்கு அது மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. ஸோ அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இரண்டாவது வார்த்தை, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். இப்போ அப்பொழுது ஷார்ட்டாக பார்த்தோன்னு நிறைய இருக்கு. அப்பொழுதுல நேரமின்மையினால உங்களுக்கு சுருக்கமாக அப்பொழுது முடிச்சாச்சு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்பொழுதுங்கிறத பார்த்துட்டோம். எவ்வளவு பார்க்கணுமோ அவ்வளோ பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். வாக்கு மாறாதவர், சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஆமா, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஆமா, கண்ணார கண்டும் காதார கேட்டும் உணராது இருக்கிறார்கள் அப்படி சொன்ன மாதிரி நிறைய பேர் கண்ணால பார்ப்பாங்க சிலருடைய ஆசீர்வாதத்தை. ஆனாலும் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. ஒரே ஒரு ரகசியம், வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அவன் பாட்டுக்கு கிணறு மாதிரி, கிணற பாருங்க, இறைக்க இறைக்க ஊறிக்கிட்டே இருக்கும். இறைக்காத கிணறு நார ஆரம்பிக்கும். ஸோ இங்க வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இந்த அதிகாலை ஜபத்தில் இணைந்திருக்கிற உங்களில் அநேகர் உதார குணமுள்ள ஆத்துமாக்கள், வாரி இறைக்கிற ஆத்துமாக்கள். என பல வருடமா உங்கள் மூலியமா கர்த்தர் எங்களை போஷித்து கொண்டு வருகிறார். அனுதினமும் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்கள் மூலியமா சந்திச்சுக்கிட்டே இருக்கார். இந்த அதிகாலை ஜபத்தில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, இதில் கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் எங்களை போஷிக்கிறாரு. என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக. கொடுப்பது எங்களுக்கல்ல, தேவனுக்கென்று அறிந்தவர்கள் அவர்கள். அப்ப கர்த்தருக்கு கொடுக்க 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 அவர் திருப்பி கொடுப்பது அளவில்லாம இருக்கும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள் சொல்லுகிறது. கலங்கள் தானியத்தினால் நிரம்பும்,
ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் தேவ ஜனமே, நீங்கள்லாம் கர்த்தருடைய ஜனம், மறந்துடாதீங்க. நீங்கள்லாம் அந்நிய ஜாதி அல்ல, நீங்க கர்த்தருடைய ஜனம். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன்னா பவுலை போல சொல்லுகிறேன், உங்கள் திராணிக்கு மிஞ்சி நீங்க செய்யற ஆட்கள். ஏன்னா அதை அனுபவிக்கிறதுனால சொல்றேன். ஆமா, உங்க திராணிக்கு மிஞ்சி, உங்களால இவ்வளவுதான் முடியும்னு தெரியும், ஆனா அதையும் மிஞ்சி ஊழியத்துக்காக கொடுக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பும். களம்னா உங்களுக்கு தெரியும், வயக்காட்டில் தனியாக ஒரு பிளேஸ் சென்டரில் போட்டிருப்பாங்க. அதில் சிமெண்ட் எல்லாம் போட்டு அங்கே அந்த நெல் கதிர்களை ஓங்கி ஓங்கி அடிக்கவும் டிராக்டர் கொண்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதில் அந்த நெற்கதிர்களை தனியாக பிரிப்பதற்கு களம், அதுக்கு பேர். அப்படி ஒரு களம் இருந்தாலும் பெரிய விவசாயி. ஆமாம், மற்றவங்கெல்லாம் ஏழை விவசாயிகள் அந்த தானியத்தை ரோட்டில் போட்டிருப்பாங்க. நீங்கள் நிறைய ஹைவேல பார்த்துருப்பீங்க. அவங்களாம் ஏழை விவசாயிகள். பணக்கார விவசாயிகள்லாம் கொஞ்சம் களம்னு தனியாக வச்சுருப்பாங்க அவங்க. ஆமாம், தமிழில் ஒரு பழமொழி கூட இருக்கு இல்லையா, என்னது, மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்தான்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆமாம், யானை கட்டி போரடித்த வம்சம். அப்படிப்பட்ட களங்கள் யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாராம்? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கொடுப்பது என்பது காணிக்கை தசமபாகம் என்பது 2ஆம் பட்சம். அது ஒரு ஓரமா வைங்க. முதல்ல உங்களை கொடுங்க, உங்க நேரத்தை கொடுங்க. கர்த்தர் உங்களை தான் தேடுறார். நீங்க கர்த்தருக்கு என்று உங்களை முழுசா கொடுத்துருங்க. கர்த்தாவே, நான் முற்று முடிய உமக்குரியவன் அப்பா, உமக்குரியவள், எனக்குரிய எல்லாமே உமக்கு தான் ஏசப்பா. இந்த தசமபாகம் அதெல்லாம் கிடையாது. நானும் என் வீட்டாரும் எனக்குரிய எல்லாமும் உமக்கு சொந்தமானதுன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் அப்படியே முழுசா உங்களை தூக்கிடுவார். உங்கள் களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும், இதெல்லாம் பஞ்சத்தை கொண்டு வர்றது. ஆண்டவர் தான் அனுப்பியிருக்கார், மறந்துடாதீங்க. உன்ன பிசாசையே கனப்படுத்தக்கூடாது. பிசாசை பாருங்க அப்படி பண்றான். நான் அடிக்கடி சொல்றது, பிசாசை கனப்படுத்தாதீங்க, கர்த்தர் தான் அனுப்புறாரு. அவர் அனுமதி இல்லாம உன் தலையில உள்ள முடி கூட உள்ளாது. அப்ப அவர் அனுப்பின அந்த பஞ்சத்தை அவரே நீக்கிறார். பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படிங்கிறார். எப்பொழுது? அப்பொழுது. அந்த அப்பொழுதை கரெக்டா பிடிச்சுக்கிறணும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம் தேவ ஜனமே, நீங்க ஒருபோதும் வெட்கப்பட மாட்டீங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். எதிர்த்தாப்புல தான் இருக்கு தண்ணீர் துறவு, எதிரில தான் இருக்கு. ஆனா ஆகாருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால அவளுக்கு தெரிய மாட்டேங்குது எதிர்த்தாப்புல. ஏன்னா புள்ள சாக போகிற பரிதாபத்துல எதிரில் இருக்கிற தண்ணீர் துறவு கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆமா, நான் அடிக்கடி சொல்றது, இயேசு எதிர்த்தாப்புல தான் நின்றுட்டு இருக்காருங்க. உங்க கஷ்டம், உங்க பாடு, உங்க கடன், உங்க வியாதியை நீங்க முன்னாலே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரில் இருக்கிற இயேசு தெரிய மாட்டேங்காரு. இங்க தண்ணீர் துறவு எதிரில் தான் இருக்கு, அவ கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். நான் ஜெபிக்கிறதெல்லாம் பெரும்பாலும் முதல்ல இதைத்தான் ஜெபிப்பேன், கர்த்தாவே எங்கள் விசுவாச பிள்ளைகளை கண்களை திறங்கப்பா,
நீர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை, எவ்வளவு செழிப்பை அவர்களுக்காக வைத்திருக்கிறீர் என்பதை எங்கள் பிள்ளைகள் காணட்டும் அப்பான்னு தான் நான் முதல்ல ஜெபிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியுது உங்களை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்க போகிறார் என்பது எனக்கு தெரியுது. உங்களுக்கு அது தெரியாததுனால, நீங்க உங்க துக்கம் உங்க தொண்டையை அடைக்கிறதுனால, உங்க கவலை உங்க கண்ணை மறைக்கிறதுனால தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கட்டும். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு, அதுவும் புதுசா உருவாகலங்க. தேவன் ஒரு தண்ணீர் துறவை உருவாக்கி அப்படி எழுதல, கண்டுன்னா அங்க இருக்கு, ஏற்கனவே இருக்கு, கண்ணு தெரியல. உன்னுடைய ஆசீர்வாதம் உன் பக்கத்திலே தான் இருக்கு. ஆமா, உன்னுடைய ஆசீர்வாதம் பக்கத்துல. சில பேர் பாத்தீங்கன்னா பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, பையனுக்கோ இல்ல தனக்கோ பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாங்க. பொண்ணை பார்த்தா பக்கத்துல தான் இருக்கும். எங்கெல்லாமோ தேடுவாங்க, ஊரெல்லாம் உலகமெல்லாம் தேடுவாங்க, பொண்ணு பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கும். ஆமா, எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, எங்க அக்கா தான் இருக்கா, போட்டாவா தூக்கிட்டு போய் உலகமெல்லாம் பொண்ணை பார்த்தா கடைசியில் எங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருந்திருக்கு. ஆமா, ஊரெல்லாம் உலகமெல்லாம் தேடி இருக்கோம். நாங்க பாம்பேல தேடி இருக்கோம், பட்டணத்துல தேடி இருக்கோம், தூத்துக்குடியில தேடி இருக்கோம். எங்க அம்மா, எங்க அக்கா, எங்க அப்பா எல்லாம் பொண்ணா தேடுறாங்க. ஐயோ, பையனுக்கு 27 வயசு ஆகி போச்சே, கல்யாணம் முடியல, குடியார பையில ஒரு கல்யாணத்தை கட்டி வைக்கணுமே அப்படின்னு எங்க அம்மா ஒருபாடு தேடுது, எங்க அப்பா ஒருபாடு, எங்க அக்கா ஒருபாடு பொண்ணு தேடுறாங்க. ஊரெல்லாம் தேடுறாங்க. ஆனா பொண்ணு எங்க அக்கா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஒரு 4 தெரு தள்ளுனா ஜெயந்தி வீடு. ஆமா, அவளை பக்கத்துல வச்சுட்டு ஊரெல்லாம் தேடி அலைஞ்சோம். தேவ ஜனமே, உனக்கானதை உன் பக்கத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமா, அந்த தண்ணீர் துறவாகி அந்த செழிப்பு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிட்டுன்னா உங்க பாடுகள் நீங்கிவிடும். தேவன் ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்துறவரே அல்லங்க. அவர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? வித்தியாசமா இருக்கும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப வித்தியாசம். வாசிங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்பொழுது வச்சுட்டார். அவர் எங்கேயுமே ஒரு புள்ளி வச்சுதான் பேசுவார். ஆமா, எப்படி ஆசீர்வதிக்கிறார் உங்களை? நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடு. எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள ஏசி இருக்கும், சோஃபா இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், அவ்வளவு இருக்கும், புது வீடா இருக்கும். எல்லாத்தையும் உங்களுக்காக வச்சிருப்பார் நீங்க வாங்குறதுக்கு. நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நீங்க போய் கிணறுலாம் வெட்டலாங்க, கிணறுலாம் ஏற்கனவே இருக்கும். நீ நட்டாத திராட்சை தோட்டங்களை, ஆமா அங்க தோட்டம் துறவெல்லாம் ஏற்கனவே இருக்கு, ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது ஒன்னே ஒண்ணு செய்ய அப்படிங்கார். நீ கேட்காமலே உனக்கு எல்லாம் தாரேன் என் பிள்ளைய, நீ ஒன்னே ஒண்ணு செய்யி. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். சில நேரத்தில் நம்முடைய கஷ்டம், நம்முடைய பாடு, துக்கம் கர்த்தரையே மறக்க வச்சிரும். அந்த தப்பை மட்டும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, பண்ணிடாதீங்க. அப்பொழுது உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். நிறைய இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. ஸோ இந்த ஆலைகளில் திராட்சரசம், அதுவும் ஒரு செழிப்பு. ஆமா, உங்களுக்கு புரியும்படி ஒரு சின்ன இன்சிடென்ட்டை சொல்லி முடிச்சிருந்தோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7-10 வரை வீட்டில் வாசித்துக்கோங்க. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். கானா ஒரு கல்யாண வீடு, அற்புதம், முதல் அற்புதம் பாங்க. அவர் செஞ்ச அற்புதம் ஏகப்பட்டது. என்னமோ எல்லா ஊழியக்காரங்களும் இது ஃபர்ஸ்ட் அற்புதம் சொல்லுவாங்க. ஒன்னே படைச்சதே அற்புதம் தானே, அது அவர் தானே செஞ்சாரு. எவ்வளவு அற்புதம் பண்ணிட்டாரு. ஆமா, என்ன பைபிள்ல எழுதப்பட்டதுல இயேசு என்னும் பெயர்ல அவர் வந்து செஞ்ச முதல் அற்புதம்னு சொல்லலாம். ஸோ அந்த கானாவூர் கல்யாணத்துல பாருங்க, திராட்சரசம் முடிஞ்ச உடனே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். இதுல நீங்க புரிந்து கொள்ளணும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்து கொடுக்கிற கர்த்தர். கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற ஸ்டோரி தான். உலகத்தாருக்கு அது எப்படா ஓடும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஓடும்பா.
ஏன்னா திருப்புறது எங்க கர்த்தர். நான் போன வழியை திருப்பி அவர் பக்கம் என்ன திருப்பிட்டாரு, அதனால என் வண்டி ஓடுது. நான் போன ரூட்லயே போயிருந்தேன்னா தப்பி பாதாளத்துக்குள்ள விழுந்திருப்பேன். என் ரூட்டையே திருப்பிட்டாரு. உங்க ரூட்டை திருப்ப ரொம்ப நேரம் ஆகாது. ஆமா, தண்ணீரெல்லாம் திராட்சரசமா மாறுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுக்கு நீங்க அவரை நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும். அவர் சொல்றத செஞ்ச வேலைக்காரங்க போல. அந்த வேலைக்காரனுக்கு ஏன் தண்ணி எடுத்து ஊத்துறன்னு கூட தெரியாது, ஏதோ சொன்னாங்க செஞ்சோம் அவ்வளவுதான். இதைத்தான் ஆண்டு உங்கள்கிட்ட எதிர்பார்க்காரு. அந்த வேலைக்காரனுக்கு தெரியுமா, தாயாகிய மரியாள் சொல்றா, மரியாளுக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. ஒன்னே ஒண்ணு மரியாளுக்கு இருந்தது, விசுவாசம். இவர் கடவுள், என் புள்ள கிடையாது, இவர் கடவுள், இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு தெரியும், தாயாகி எனக்கு தெரியும் இவர் கடவுள். அதனால இவர் இப்ப திராட்சரசத்தை கொடுக்க முடியும், இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறும் என்கிற விசுவாசம் மரியாளுக்கு இருந்துச்சு, வேலைக்காரங்களுக்கு கிடையாது. வேலைக்காரங்க சொன்னதை செஞ்சாங்க. அந்த வேலைக்காரன் தான் நீயும் நானும். சொன்னதை செய்யுங்க போது, மிஞ்சி செய்யாதீங்க. அவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணு, உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறேன். அது எப்படி? இந்த குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது, வாக்குவாதம் பண்ணாதிருங்கள்னு அவரே சொல்லியிருக்கார். தண்ணீர் திராட்சரசமாக மாறியது, உன் கடன் மாறாதா, உன் வியாதி தீராதா, உன் பிரச்சனை மாறாதா, சமாதானம் வராதா? தண்ணீரையே திராட்சரசமா மாத்தினவர் அவரு. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர். எவ்வளவு பெரிய செழிப்பு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஒண்ணுமே இல்லாம வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கட்டாத வீடு, நட்டாத நாற்று. என்னது இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க பாலஸ்தீனியர்கள், இஸ்ரவேலர்கள் எங்கள்ட்ட இருந்து புடிங்கிட்டாங்க அப்படிம்பாங்க. இஸ்ரவேலர் புடுங்கல, கர்த்தர் புடுங்கி கொடுத்தார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எங்கிருந்தாலும் புடுங்கி கொடுப்பாரு. ஆமா, அதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஆமா, என்னாகமம் 13:23 ஒரு குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள், அதை ஒரு தடியிலே 2 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள். எது? ஒரு திராட்சை பழ கொத்து. நம்ம ஊர்ல ஒரு திராட்சை பழ கொத்து 1/2 கிலோ கூட தான் இருக்கும், 1/2 கிலோ கூட இருக்காது, 300 கிராம் இருக்கும், இல்லை 400 கிராம் இருக்கும். ஈஸியா ஒரு விரல்ல தூக்கிட்டு போயிடலாம் நம்ம ஊர் திராட்சை கொத்து. இஸ்ரவேல்ல உள்ள திராட்சை கொத்து இன்னைக்கும் நீங்க போய் பாருங்க, இஸ்ரவேல் திராட்சை கொத்த 2 பேர் தான் தூக்கிட்டு போகணும். ஆமா, என தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நீங்க செய்ய வேண்டியது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5:7 சொல்லப்பட்டபடி, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இதை செஞ்சா போதும் அப்படிங்கிறார். நீ கர்த்தருக்கு பயப்பட்டு தீமையை விட்டு விலகு, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஆம் தேவஜனமே, கர்த்தர் செய்யறதெல்லாம் பெரிய காரியம், அவருக்கு லேசான காரியம். ஆனா நம்ம மூளைக்கு, நம்ம சுய புத்திக்கு அது ரொம்ப பெருசு. இதெல்லாம் எப்படி பாஸ்டர் நடக்கும்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கவே நடக்காது. கண்ணை மூடிக்கிட்டு சரி பாஸ்டர் விசுவாசத்துல சொல்றார், அவர் அனுபவிச்சிருக்கிறார், அந்த விசுவாச நன்மைகளை அவர் தினம்தோறும் அனுபவிக்கிறார். அப்ப அவர் சொன்னார்னா நடக்கும், ஏன்னா அது பைபிள்ல எழுதியிருக்கு. கட்டு கதையை ஜான் பாஸ்டர் சொல்லல, அவர் அனுபவித்து சொல்றார். ஆண்டவர் எப்பவுமே ஊழியக்காரங்களை எல்லாத்தையும் அனுபவிக்க வைப்பார். அது தனி பிரசங்கம், இன்னொரு நாள் பண்றேன் உங்களுக்கு. எரேமியா, எசேக்கியேல், ஏசாயா எல்லா தீர்க்கதரிசியும் நீங்க பாருங்க, அவங்கள அனுபவிக்க வைப்பார். அதை அவங்க அனுபவிச்ச பிறகுதான் ஜனங்களுக்கு வரும் அது. ஆமா, அது வேற பிரசங்கம், இன்னொரு நாள் வாரேன். தேவ ஜனமே, உங்களை அனுபவத்தின் பாதையில நடத்தி கற்றுக் கொடுக்கிறவர். சும்மா வெறுமனே அற்புதத்தை செஞ்சுட்டு போக மாட்டார். அந்த அற்புதத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நீ கொடுக்கணும், நீங்க கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொல்கிற விதைகளை தினமும் விதைத்து கொண்டே வருகிறோம் அப்பா. விதைக்கப்படுகிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த அதிகாலை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா.
தடைகளை எல்லாம் மாற்றி போடுங்க. உடைய பிள்ளைகளுக்கு களஞ்சியம் பூரணமா நிரம்பட்டும். ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடட்டும். கைகளின் பிரயாசம், தொழில், வேலை, வருமானம் எல்லாவற்றிலும் ஒரு செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த வாரமெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீங்க. வாரத்தின் கடைசி நாளுக்கு வந்துட்டோம். நாளைக்கு புதிய வாரம். நாளை தினம் உலகமெங்கும் நடக்க போகிற பரிசுத்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகள் போகிற சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த சபை ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க. அந்த சபை விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் அந்த சபையில் இருப்பது நிமித்தமாக அந்த சபை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதாக தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒலிவமலை ஜெப கூடாரத்துக்காய் வருகிறோம். நாளைய தினம் காலை ஆராதனை ஆசீர்வதிங்க. கிளை சபையில் இருக்கிற மாலை ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. 2 ஆராதனைக்கும் வரவேண்டிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வாங்க. புதிய ஆத்துமாக்களையும் தாங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியக்காரனுக்கு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக, அதிகாரத்தின் நிமித்தமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் இன்னொரு முறை மைக்கை ஆன் பண்ணி சந்தோஷமா உற்சாகமா ஒரு 3 அலேலியா சொல்லுவோமா? ஆமேன், ஆமேன். ஒரு ஜெப குறிப்பு கேக்குதா?